அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய தமிழ் சொந்தங்களே, இன்னைக்கு உருதுவுடைய முதல் பாடத்துக்குள்ள நம்ம போறோம். இதுல நேற்று சொன்ன வரலாறுல ஒரு சின்ன விடுதல். அதாவது எப்போ தேவ்நகரியுடைய மொழியை எடுத்து ஹிந்தியாவும் பார்சியுடைய அந்த மொழி எழுத்து வடிவங்களை எடுத்து உருதுவாகவும் மாற்றப்பட்டுச்சோ, அதற்கு பிறகு இந்தியா பாகிஸ்தானுடைய அந்த பிரிவினைக்கு முன்னாடியே முஸ்லிம்களுடைய மொழி, அதாவது உருதுவாகவும் சகோதர மதத்தவர்களுடைய மொழி ஹிந்தியாவும் என்ன செய்யப்பட்டுச்சு. அப்பயே அந்த பிரிவினை ஏற்பட்டுருச்சு. அதற்கு பிறகுதான் அந்த பிரிவினுடைய தாக்கம் இந்திய பாகிஸ்தானுடைய பிரிவினையின் போது பாகிஸ்தானுடைய தேசிய மொழி உருதுவாகவும் இந்தியாவுடைய தேசிய மொழி ஹிந்தியாகவும் என்ன செய்யப்படுது, பார்க்கப்பட்டுச்சு. அருமையானவர்களே, ஆக உருதுவாக இருக்கட்டும் ஹிந்தியாக இருக்கட்டும், மொழி வழக்கு, இலக்கண வழக்கு, சொல்நடை எல்லாமே ஒரே மாதிரி தான். அதனால நீங்க உருதை கத்துக்கிட்டாலும் சரி, அல்லது உருதுங்கிற அடிப்படையில ஹிந்தியை கற்றுக்கிட்டாலும் சரி, ஹிந்திங்கிற அடிப்படையில உருதை கத்துக்கிட்டாலும் சரி, ரெண்டுமே கிட்டத்தட்ட என்ன இருக்கும், ஒன்னாதான் இருக்கும். சொல்ல போனா ஹிந்தியில மேக்சிமம் பாரசீகமும் அரபியும் பிரிக்க முடியாத வார்த்தைகள் தான். நான் அதை தான் சொன்னேன். ஷாதி, ஜரூரத்து, நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஹிந்திலையுமே உருது பார்சியுடைய சாயல் இருக்கும். அதே போல உருதுலையும் சமஸ்கிருதத்துடைய சாயல் இருக்கும். அதனால ஹிந்தியோ உருதோ நீங்க கத்துக்கிட்டீங்க, அதாவது வட மாநிலத்துக்கு போனாலும் சரி, அல்லது உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் சரி, ஒண்ணு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும், அல்லது ஹிந்தி அதாவது உருது தெரிஞ்சிருக்கணும். இந்த ஹிந்தியும் அதாவது உருதோ இங்கிலீஷோ தெரிஞ்சா எந்த நாட்டுக்கு நீங்க என்ன செய்யலாம், ஈஸியா பயணிக்கலாம். அருமையானவர்களே, அந்த அடிப்படையில இந்த வீடியோவை ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லோருக்கும் என்ன செய்யுங்க, காமிங்க. நான் ரொம்ப இலகுவான முறையில நடத்தணும்னு ஆசைப்பட்டு தான் என்ன செஞ்சிருக்கேன், இந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த பாடத்துக்குள்ள நீங்க பயணிக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே நீங்க ஒன்றும் எழுதியெல்லாம் பார்க்க வேணாம். நான் சொல்ல சொல்ல நீங்க சொல்லிக்கிட்டே வந்தாலே அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு அந்த உருது வந்துடும். ரொம்ப ஈஸி, ரொம்ப 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 ஈஸியான மொழி, மிகவும் ஈஸியான மொழி, எல்லாராலையும் தாராளமாக விளங்கி கொள்ளக்கூடிய மொழி இந்த உருது மொழி. அதனால கவனிங்க இன்ஷா அல்லாஹ். ஃபர்ஸ்ட் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப், இது எல்லாத்துலேயுமே அலிஃப் தாங்க. எல்லாத்துலேயுமே இது என்ன சொல்லுவாங்க, அலிஃப்னு தான் சொல்லுவாங்க. அடுத்து என்னங்க, பா, இதுவும் நமக்கு தெரியும். ஆனா உருதுல பேன்னு சொல்லுவாங்க. உருதுல பேன்னு தான் சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு பாவோ பேயோ, ஆனா உச்சரிக்கக்கூடிய அந்த விதம் ஒரே விதம் தான். அந்த பா அந்த ஒரே விதம் தான். அது பேன்னு சொன்னாலும் பான்னு சொன்னாலும் ஒண்ணுதான். அதனால நான் அரபி நகஜிலே உருதை நடத்தணும்னு நினைச்சிருக்கேன். அப்பதான் நீங்க உஸ்தாதுகளா இருக்கக்கூடியவங்க இந்த நகஜிலே நீங்க நடத்துனீங்கன்னு சொன்னா பிள்ளைகளுக்கு குழம்பாது. இப்போ ஒரு உஸ்தாதா இருக்கிறவங்க உருது நடத்துறாங்க, அரபி நடத்துறாங்கன்னு சொன்னா நீங்க அந்த இடத்துல பானும் இன்னொரு இடத்துல பேன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். அந்த டயத்துல அரபுல என்ன செய்வாங்க, பேன்னு சொல்லிடுவாங்க, உருதுல பான்னு சொல்லிடுவாங்க. அதனால அரபு என்ன ஆயிடக்கூடாது, அடி வாங்கிடக்கூடாது. அதனால அரபு நெகஜில் இதை நீங்க நடத்துனீங்கன்னா இன்னும் அந்த குழந்தைகளுக்கு ஈஸியாகவும் புரியும், அதே டயத்துல மறக்கவும் மாட்டாங்க. அதனால நான் அந்த மெத்தட்ல தான் நடத்துறேன். அலிஃப், பா. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா பா. ரொம்ப சிம்பிளுங்க. இது பான்னு சொல்லணும், இத பா ப சொல்றோமா இல்லையா, ப நப்ப அப்படிங்கிறோம்ல, அது மாதிரி பா. அலிஃப், பா, பா. அடுத்து பாருங்க, இதுவும் அரபிலையும் உருதுலையும் ஒண்ணுதான். அரபில தான் சொல்லுவாங்க, உருதுல தேன் சொல்லுவாங்க, நம்ம தானே சொல்லுவோம். பாருங்க, அலிஃப், பா, பா, தா. தா புரியுதாங்க? அடுத்து பாருங்க, தா. தா. அலிஃப், பா, பா, தா, தா. தா. அலிஃப், பா, பா, தா, தா. தா, தா, பா, பா, அலிஃப். அடுத்து பாருங்க, சா. 3 புள்ளி வச்சா சா, கீழே 3 புள்ளி வச்சா பா, மேல 3 புள்ளி வச்சா சா. சாங்கிறது மேப்பல்ல இந்த நாக்கு ஒட்டியும் ஒட்டாமையும் அந்த ஒட்ட போற மாதிரி காத்த வெளியிட்டுட்டா சா. ஒட்ட போற மாதிரி பல்லுக்கிட்ட அதை ஒட்ட போற மாதிரி ஏமாத்தி காத்த வெளியேக்கிறேன் சா. வேலை முடிஞ்சு வச்சு. ரொம்ப சிம்பிள். சா. அலிஃப், பா, பா, தா, தா, சா. அடுத்து ரொம்ப சிம்பிளுங்க, ஜீம். அலிஃப்,
பா பா தா தா சா ஜீம் ஜீம். ரொம்ப சிம்பிள் தான். அடுத்து பாருங்க, இதுக்குள்ளே அந்த ஜீம்ல ஒரு புள்ளி வச்சா ஜீம், 3 புள்ளி வச்சா சீம். எப்படி நம்ம சி போ அப்படின்னு சொல்றோமா இல்லையா, சி சி இச்சின்னு வருதுல, அதே தான் சிம்பிளா சீம் ஜீம் சீம் 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 சொல்லி பழகிக்கங்க. சீம் ஜீம் சா தா தா பா பா அலிஃப் அலிஃப் பா பா தா தா சா ஜீம் சீம். அடுத்து பாருங்க, ரொம்ப சிம்பிளுங்க. ஹா ஹா. நீங்க சின்ன வயசுல ஹால்ஸ் விளம்பரம் பார்த்துருப்பீங்க. ஹால்ஸ் ஹால்ஸ் மிட்டாய் அப்படிங்குவாங்கல்ல, க்ளோஸ்அப் விளம்பரத்தை நீங்க பார்த்துருப்பீங்க. ஹா, அவ்வளவுதான். அப்படி வாயை வச்சுட்டு க்ளோஸ்அப் விளம்பரத்துக்கு சொல்ற மாதிரி ஹா ஹா அப்படின்னு சொன்னீங்க. ஹா அப்படிங்க, ஹா. ரொம்ப சிம்பிளுங்க. ஹா ஈஸியா நம்ம என்ன செய்யலாம், இதை உச்சரிக்கலாம். ஹா. அடுத்து பாருங்க, ஹா ஹா ஹா. தொண்டை என்ன செய்யணும், காரணம். ஹா ஹா அப்படின்னு. நீ எல்லாம் ஒரு மனுஷன் அப்படிங்கிறோம்ல, ஹா ஹா. ரொம்ப சிம்பிளுங்க, ஹா. அடுத்து பாருங்க, தால் தால். இது து 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 அப்படின்னு வருதுல, து தூன்னு வந்துடக்கூடாது, அப்படின்னு வந்துடக்கூடாது, இது. அதுல தால் தால். அரபிலையும் தால்ன்னு தான் சொல்லணும், உருதுலையும் தால் தான் என்ன செய்யணும் சொல்லணும், தால். அடுத்து பாருங்க, ரொம்ப சிம்பிள், தால். அருமையானவர்களே, இப்ப இதுல அப்படியே நீங்க மார்க் பண்ணிக்கிட்டே வாங்க. அலிஃப் பா தா. எக்ஸ்ட்ரா என்ன வந்திருக்கு, பா வந்திருக்கு. எக்ஸ்ட்ரா உருதுல பா வந்திருக்கு. அடுத்து பாருங்க, தா சா. எக்ஸ்ட்ரா என்ன இருக்கு, தா இருக்கு. அடுத்து ஜீம் சீம் ஜீம் சீம் ஹா. இடையில என்ன இருக்கு, சீம் இருக்கு. ரைட்டா. அடுத்து ஹா தால் டால். இந்த டால் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. இப்ப பாருங்க, 1 2 3 4 டால். அடுத்து பாருங்க, ஜால். இது 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 இதுன்னு சொல்லணும், இது இஸ் இஸ் இது கால ரப்புக இஸ் ஜால். அத ஜால்னு கூட என்ன செய்வாங்க, உருதுல சொல்லும் போது ஜால்னு சாதாரணமா சொல்லிட்டு போயிடுவாங்க. இருந்தாலும் நீங்க இதை சாதாரணமா சொல்லி கொடுக்கும் போது சாதாரணமா சொல்லி கொடுக்காதீங்க. ஏன்னா உருதுக்கும் உச்சரிப்பு என்னது ரொம்ப முக்கியம் தான். நிறைய பேர் உருதுக்கு உச்சரிப்பு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த உருது அதுதான் சொல்றேன்ல, யூபியில பிறந்து தமிழ்நாட்டுல மௌத்தா போயிருச்சு. யூபியில அழகா பிறந்து நல்ல வாலிபமா வளர்ந்து தமிழ்நாட்டுல அது அப்படியே அடிச்சு உடைக்கி உருதுக்காரவங்க பேசுறதெல்லாம் கேட்டோம்னா, யாரே கேவா கைசா ஏதோ அந்த அந்த ஸ்லாங்கை பார்க்கும் போது இதுதான் உருதா அப்படின்னு உருதுக்காரங்களே மிரண்டு போற மாதிரி ஆயிடுச்சு. அதனால இதை நீங்க கொஞ்சம் இதையும் உச்சரிப்பாவே என்ன செய்யுங்க பாருங்க. தால் ஜால் தால் ஜால். அடுத்து என்னது பாருங்கம்மா, ரா. அருமையானவர்களே, ரா ரா அப்படிங்கிறது அரபிலே இர்ரா ராம்ல, இர்ரா இர்ரா அப்படின்னு சொல்றோம்ல, இர்ரா சும்மா இர்ரா அப்படிங்கிறோம்ல, அந்த மாதிரி ரா. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப சிம்பிள் தான். ரா 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 அகடா ரா எடா இடா அப்படின்னு சொல்லிட்டு இடா 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 அடா 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 வந்துடும். இடான்னு சொல்லி ஆரம்பிங்க. எடா டா 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 டா. ரா டா டால் அடா டால் அடா. இது ஒரு எக்ஸ்ட்ரா வார்த்தை பாருங்க. 1 2 பா டா சீம் டால் அடா. அடுத்து ஜா. இத ஜேன்னு சொல்லுவாங்க. ஜே ஜா. இந்த 2 பல்லையும் ஒட்டி ஜா ஜா சொல்லி பாருங்க. ரொம்ப ஈஸியா வந்துடும். ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்துருங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஷா யா யா அப்படிங்குவாங்க. யா அதாவது இஜ்ஜும் வரணும், இஜ்ஜுன்னு வரணும், ஹான்கிற வார்த்தையும் வரணும்.
அதாவது 3 எழுத்து இதுக்குள்ள மிக்ஸ் ஆகணுங்க. இந்த ஜா ஷா ஷால 3 எழுத்து மிக்ஸ் ஆகணும். ஒன்று ஜாவும் வரணும், ஷீனு வரணும், ஹாவும் வரணும். ஷா 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 இந்த இருங்க இஸ் ஷா ஹா அந்த சவுண்டு வரணும். ஷா இந்த இதை நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்க. முடியலைன்னா இதை மறந்துடுங்க. ஏன்னா இந்த வார்த்தைகள் இருக்குது பாருங்களேன், உருதுல அதிகமான வார்த்தைகளே கிடையாது. அதாவது அலிஃபுக்கு அனாரு, பல்லா, இப்படி நிறைய வார்த்தைகள் இருக்கிற மாதிரி இந்த ஷா அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து அதிக வார்த்தை இல்லை. அதனால இதை முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. முடியலைன்னா விட்டுருங்க. அடுத்து பாருங்கம்மா, சீன். இது நம்ம எப்பவுமே பொதுவாகவே அரபியில வாசிக்கிறது தான். சீன் அலிஃப் பா பா தா தா சா ஜீம் ஷீம் ஹா ஹா தால் லால் ரால் ரா ரா ஜா ஷா 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 சீன். அடுத்து பாருங்கம்மா, ஷீன். மொத்தம் எத்தனை வார்த்தை இருக்குதுமா? இதுல 38 வார்த்தை இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் நாள் வந்து நான் என்ன செய்யறேன், 19 வார்த்தையும், 2வது நாள் 19 வார்த்தையும் நடத்துறேன். இந்த வீடியோவை குறைஞ்சது ஒரு 5 தடவையாவது திருப்பி நீங்க பார்க்கும் போதுதான் அல்லாஹ்வுடைய கிருபையில இது உங்க மனசுல உட்காரும். திருப்பி நான் நடத்துறேன் பாருங்க. மொத்தம் எத்தனை? 3 6 8 8 8 16 16 3 19. அல்ஹம்துலில்லாஹ் 19 வார்த்தை உங்களுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன், சொல்லி கொடுத்துருக்கேன். திருப்பி ஒரு தடவை வாசிக்கிறேன். அலிஃப் பா பா தா தா சா ஜீம் ஷீம் ஜா, இங்கிட்டு வரணும். ஹா ஹா தால் அடால் தால் ரா ரா ஜா ஷா சீன் ஷீன் 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 ஷா ஜா ரா ரா தால் 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 ஹா ஹா ஷீம் ஜீம் சா தா தா பா பா அலிஃப். அவ்வளவுதாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.